ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம டாப் 10 அக்வேரியம் ஃபிஷஸ் ஃப்ரம் இந்தியா பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். ஸோ அது யாரும் பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். நீங்கள் அற்புதமான மீன்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். ஸோ அந்த வீடியோ லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த லிங்கை தொட்டு பாருங்கள். ஸோ கைஸ், அற்புதமான இந்தியன் மீன்களை பார்க்க போயிடலாமா? வாங்க. ஸோ கைஸ், முதல்ல நம்ம பார்க்க போகிறது அருளியஸ் பார்ப், இல்லாட்டி டங்கன்சை தாமிரபரணி பார்ப். ஸோ பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த மீன் எந்த ஊர் சேர்ந்ததுன்றது. தமிழ்நாடு தான். ஸோ நம்மளோட தாமிரபரணி ரிவரில் காணக்கூடிய இந்த பார்ப் தான் அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. இது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது வெளிநாட்டில் வளர்க்குறாங்க, நம்ம நாட்டில் வளர்க்க மாட்டேங்கிறாங்க. ரீசன் நம்ம ஊர் மீன், அதனால தான். பட் நான் இந்த பார்பை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ இதை பற்றி கேர் வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை தொட்டு பாருங்கள். அண்ட் கைஸ், யாரெல்லாம் தாமிரபரணி ரிவராண்ட இந்த மீனை பிடிச்சிருக்கீங்க, இந்த மீனை பார்த்துருக்கீங்கன்றதை கான்வர்ஷனில் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் இந்த மீனை பார்க்குறீங்களான்றதை கான்வர்ஷனில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நோபல் கௌராமி, இல்லாட்டி ஃப்ரேல் கௌராமின்னு சொல்லுவாங்க. ஸோ கைஸ், இந்த கௌராமிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் சைடில் அண்டு பங்களாதேஷ்லலாம் பார்க்க முடியும். ஸோ கைஸ், யாரெல்லாம் இந்த கௌராமி அக்வேரியம் ஷாப்பில் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அண்டு கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான கௌராமியெல்லாம் வளர்க்கணும் அப்படி இருக்கிறவங்க இந்த கௌராமியை சூஸ் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு கௌராமி தான். ஏன்னா நிறைய பேர் கௌராமி ஃபேன்ஸ் இருக்கிறீங்க. ஸோ எத்தனை பேர் கௌராமி ஃபேன்ஸுன்றதையும் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 3வது இடத்துல இருக்கிறது ஹனி கௌராமி. ஸோ இது இன்னொரு வெரைட்டி கௌராமி. ஸோ கைஸ், இந்த கௌராமியை பற்றி நம்ம ஆல்ரெடி சில வீடியோஸ்லலாம் போட்டிருப்போம். பட் இதுக்குன்னு தனியாக ஒரு கேர் வீடியோ போட்டனாலே எனக்கு சரியாக தெரியல. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் அதை நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லாட்டி இதுக்கு ஒரு தனியாக ஒரு கேர் வீடியோ போடணுன்னாலும் போட்டுடலாம். ஸோ கைஸ், இந்த கௌராமிலாம் ஒரு டிராஃப்ட் கௌராமி, ஒரு சின்ன கௌராமி தான். நீங்கள் இதுக்கு ஒரு 2 ஃபீட் டேங்க் கொடுத்தாலே போதும். நல்ல ஒரு சூப்பரான ஒரு கௌராமி. ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், இந்த கௌராமிலாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நார்த் சைடில் தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பட் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரிவர்லன்றதை கான்வர்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது பங்களாதேஷ்லேயும் பார்க்க முடியும். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 4வது இடத்துல இருக்கிறது கேலக்ஸி லோச். ஸோ கைஸ், இந்த மீனை பார்த்து ஐரா மீன் நினச்சிடாதீங்க. ஸோ ஐரா மீன் ஸ்பைக்கு லோச்சுன்னு சொல்லுவாங்க. எனக்கே கன்ஃபியூஷனாக இருந்தது கொஞ்ச நாளாக. ஸோ இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் அதை கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா கேலக்ஸி லோச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன். ஸோ கைஸ், கேலக்ஸி லோச் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஐரா மீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கேலக்ஸி லோச் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் தமிழ்நாட்டிலலாம் காணக்கூடிய ஒரு மீன் தான். ஸோ கைஸ், இந்த கேலக்ஸி லோச்சை நீங்கள் பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லாட்டி ஐரா மீன் வாங்கும்போது இந்த மீனையும் நீங்கள் கூட வாங்கியிருந்தீங்கனாலும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 5வது இடத்துல இருக்கிறது கோல்டன் கோப்ரா. ஸோ கைஸ், இதை இன்னொரு பேர்லேயும் சொல்லுவாங்க. அது என்னென்னா ஆரஞ்ச் ஸ்பாட்டட் ஸ்னேக்கெட்டுன்னு. ஸோ இந்த ஸ்னேக்கெட் நம்ம இந்தியாவை சேர்ந்தது தான். பிரம்மபுத்திரா ரிவர் சிஸ்டமில் காணக்கூடிய ஒரு ஸ்னேக்கெட் ஸ்பீஷஸ் தான் இது. ஸோ இந்த ஸ்னேக்கெட் பார்த்திங்கன்னா யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்னேக்கெட் ஒரு ஃபேவரட்டான ஸ்னேக்கெட்டாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஸ்னேக்கெட் ஃபேவரட்டானதுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 6வது இடத்துல இருக்கிறது கோல்டன் டிராஃப்ட் பார்ப். ஸோ கைஸ், ஒரு சூப்பரான ஒரு சின்ன ஸ்கூலிங் ஃபிஷ், ஒரு சின்ன பார்ப் வெரைட்டியை நீங்கள் தேடுறீங்கன்னா இந்த மீன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.4லேருந்து 1.6 இன்ச்சஸ்குள்ளே தான் இருக்கும் இந்த மீன். ஸோ இந்த மீன்லாம் இந்தியாவில் காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் தான் எனக்கு நினைக்கிறேன், சரியாக தெரியல. பட் நான் இந்த மீனை பிடிச்சிருக்கேன். ஸோ அது கேரளாவில். பட் நீங்கள் யாராவது இந்த மீனை பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இந்த மீன்லாம் இப்போது சுத்தமாக என் கண்ணிலே படுறது கிடையாது. ஸோ நல்லா தண்ணியில் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மீன், ஒரு ஸ்கூலிங்காக நல்லா குரூப்பாக நீந்தோம், நல்ல ஒரு அழகான ஒரு மீன். பட் இப்போ இந்த மீனை பார்க்கவே முடியறதில்ல. நீங்களாம் யாரோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இதை நான் சின்ன வயசில் பார்த்தது கைஸ். சைல்ட்ஹுட் மெமரிஸ் திரும்பி வருது. ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆற்றுல ஒரு மீனை பிடிச்சி ரொம்ப நாள் பார்க்காம இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன்.
நம்பர் 7வது இடத்துல இருக்கிறது கோல்டன் வண்டர் பஞ்சாக்ஸ். ஸோ கைஸ், இது வந்து ஒரு அற்புதமான ஒரு கில்லி ஃபிஷ். ஒரு கோல்டு கலரில் ஒரு கில்லி ஃபிஷ்ஷை எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த கில்லி ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கில்லி ஃபிஷ் விரும்புகிறவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷ் தான் கில்லி ஃபிஷ்லாம். அந்த பிளான்டட் டேங்க்கில் நல்லா அழகாக இருக்கும் இந்த மீன் பார்க்கும்போது. ஸோ அதுவும் இல்லாமல் இதில் கோல்டன் கலர் இருக்கும்போது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ஸோ வந்து இதுவும் நம்ம ஊர் சேர்ந்த ஒரு மீன் தான். பட் இது காமனாக இந்தியாவில் காணக்கூடிய ஒரு மீன் நான் நினைக்கிறேன். இதில் ஸ்ட்ரைப்டு கில்லி ஃபிஷ் கூட ஒன்று இருக்குது, அதுக்கும் கோல்டன் கலர் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க வைல்டில். ஸோ இந்த மீனும் நீங்கள் வைல்டில் பார்த்துருந்தீங்கன்னா காம்பாஷனில் சொல்லுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை எங்கே பார்த்துருக்கீங்கன்றது கூட மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு தோணலாம், எதுக்கு ப்ரோ நீங்கள் வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்றத. பிகாஸ் அது வந்து எனக்கு அங்கே இருக்குதுன்றது நான் தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் மற்றவங்க யாரும் பார்க்குறாங்கன்னா, ஓகே நம்ம வீட்டாண்டி இந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குதுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம். அண்டு பர்சனலாக எனக்கும் ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்குது, அதனால தான். ஸோ வாங்க அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 8வது இடத்துல இருக்கிறது கோல்டன் மஷீர். ப்ரோ என்ன ப்ரோ எல்லாமே கோல்டு கலரில் தெரிக்க விட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு தோணலாம். பிகாஸ் நமக்கு இந்தியாவில் நிறைய கோல்டன் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது கைஸ், அதனால தான். அண்டு இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கணும். நிறைய பேர் வந்து இந்த ஹைப்ரிட் கோல்டன் ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்குறீங்க. அது வாங்கும்போது சின்னதாக இருக்கும்போது கோல்டு கலர்லாம் இருக்காது. அதை வாங்கும்போது 45,000 35,000 கொடுத்து வாங்கி அதில் கோல்டு வருமா வராதா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே இருப்போம். ஸோ இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் கோல்டு தான். ஸோ வந்து வைல்டுலேயே இது வந்து நேச்சுரலாக கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஒரு மீன் தான். அந்த மீன் வந்து எல்லோ கலரில் தான் இருக்குது, பட் அந்த செதிலோடு அதை பார்க்கும்போது ஒரு கோல்டு கலரில் மின்னுது. ஸோ அதனால தான் நம்ம வந்து அதை கோல்டு கலரில் பார்க்குறோம். ஸோ இது வந்து கோல்டு கலர் மஷீர். இதிலே இன்னொரு ஒரு மஷீர் வெரைட்டி கூட இருக்குது. அது சூன் நான் அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். நிறைய பேருக்கு கோல்டன் மஷீர் தெரிஞ்சிருக்குது, ஆனால் அந்த மஷீரை பற்றி யாருக்கும் தெரியலை. நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? சூன் வீடியோ போடுறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். நம்பர் 9th பிளேஸில் இருக்கிறது இந்தியன் கிளாஸ் ஃபிஷ். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்தியன் கிளாஸ் ஃபிஷ்ஷை பற்றி, நம்ம தனியாக சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மீனை பற்றி தெரியும். ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மீன், இந்தியாவில் காமனாக காணக்கூடிய ஒரு மீன். இந்த மீனில் என்ன கொடுமைனா, இதை பிடிச்சிட்டு இது உடம்புல சிரிஞ்சு ஏற்றி இதை கலர் ஆக்குறாங்க பாருங்கள், அதுதான் கொடுமை. பட் அந்த மாதிரி மீனை வாங்காதீங்க. இந்த மாதிரி நார்மலாக கிளாஸ் ஃபிஷ்ஷஸ்லாம் விற்கிது, அந்த மாதிரி வாங்குங்க. ஸோ கலர் அடித்தது வேண்டாம். அது அடித்தாலும் ரொம்ப நாள் நிற்காது, அது வந்து மறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் மீனும் சீக்கிரமாக இறந்து போயிடும். ஸோ அதனால் நார்மலாக இந்த மாதிரி கிளாஸ் ஃபிஷ்ஷை வாங்குங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். 10வது இடத்துல இருக்கிறது ஹைஃபின் கிளாஸி ஃபிஷ். ஸோ இதுவும் ஒரு கிளாஸ் ஃபிஷ் வெரைட்டி சேர்ந்தது தான். பட் நீங்கள் இந்த கிளாஸ் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக்கிஷ் வாட்டர் டேங்க் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா அந்த டேங்க்கில் இந்த மீனை வைக்கலாம். பிகாஸ் இது வந்து பிளாக்கிஷ் வாட்டர்லேயும் இந்த மீனை பார்க்கக்கூடியது தான். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் நீங்கள் இதை வைக்கலாம். ஸோ இதுக்கு டெய்ல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும், ஃபின்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஃபின்னாண்டியும் அந்த ரெட் கலர் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இந்தியன் கிளாஸ் ஃபிஷ்ஷும் அப்புறம் இந்த கிளாஸி ஃபிஷ்ஷும் வந்து நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் டிஃப்ரென்சேஷனை. ஸோ கைஸ், எவ்வளோ அற்புதமான மீன்கள்லாம் நம்ம நாட்டில் இருக்குது. இதெல்லாம் எத்தனை பேர் அக்யூரியன் ஷாப்பில் பார்த்துருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், இதில் இந்த வீடியோவை எண்டப் பண்ணிக்கிறேன். see you next வீடியோ. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட வீடியோ போகிறது இந்தியன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.